Hi dear students, welcome to YouTube's channel. Sri Ramachandra Medical College. இந்த college உடைய admission 24-25 application form வந்து release பண்ணிட்டாங்க. இது one of the best medical college ன்னு சொல்லலாம் deemed university ல. So இது வந்து deemed university medical college. அது மட்டும் இல்லாம UGC categoryல number 1 university வந்து Sri Ramachandra Medical College. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய courses வந்து paramedical and nursing சம்பந்தப்பட்ட நிறைய courses இருக்குது. என்னென்ன courses அப்படின்னு பாத்தீங்கன்னா BSc ஹார்ன்ஸ்லயே அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்கு, கார்டியாக் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங், ரேடியோ தெரப்பி, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் அப்ளைட் சயின்ஸ், கிளினிக்கல், மெடிக்கல் லெபார்டரி, ட்ராமா கேர், ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ஆப்டோமெட்ரி அண்ட் ஆல்சோ எம்எஸ்சில மெடிக்கல் ரேடியாலஜி இருக்கு. இதை தவிர உங்களுக்கு BSc நர்சிங், போஸ்ட் பேசிக் இருக்கு, பிபிடி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பப்ளிக் ஹெல்த் கோர்சஸ், கிளினிக்கல் ரிசர்ச், அதுக்கடுத்து ஃபார்மசில ஃபார்மாடி, பி ஃபார்மசி இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ அபார்ட் ஃப்ரம் இவங்ககிட்ட இந்த BSc நர்சிங், இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் இதை தவிர பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுவுமே ஹார்ன்ஸ்ல வச்சிருக்காங்க. மெடிக்கல் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் பயோடெக்னாலஜி. அபார்ட் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லாம இவங்ககிட்ட இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோர்சஸுமே அவைலபிளா இருக்குது. இந்த காலேஜ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட், நல்ல பிளேஸ்மெண்ட் எல்லாம் இவங்ககிட்ட வந்து இந்த காலேஜுக்கு வர்றாங்க. ஸோ 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ல கரெக்டா செக்யூர்ட் ஆகி ஜாப் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 75 lakhs per annum ஹையஸ்ட் ஆஃபராகவும் கிடைச்சிருக்குது. 2500 பெட்டட் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாகவும் இருக்குது. ஸோ இது வந்து காலேஜோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டாகவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பொதுவாகவே பேராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கோர்சஸ் வந்து நம்ம ஒரு காலேஜை வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இருந்தா நம்ம நிறைய தியரட்டிக்கலா வந்து படிச்சுக்கிட முடியும், நிறைய பேஷண்ட்ஸை நம்ம வந்து டீல் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். இந்த காலேஜோடைய அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒவ்வொரு கோர்சஸுக்குமே இங்க இருக்குது பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க இந்த அட்மிஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் டெலிகிராம், வாட்ஸ்அப்ல எல்லாம் போஸ்ட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இதுல நீங்க ஃபார்மசிக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்ளை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல கேட்கக்கூடிய இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணணும். உங்களுடைய நேம், உங்களுடைய கரெக்டான இமெயில் ஐடி, போன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டொமைன் என்ன, நீங்க வந்து இன்ஜினியரிங்கா அல்லது நர்சிங்கா, ஃபார்மசியா, என்ன கோர்சஸ் அப்படிங்கறத ஃபில் பண்ணிக்கோங்க. கேட்டகரியில நீங்க பிஎஸ்சியா என்ன அப்படிங்கறதையும் ஃபில் பண்ணிக்கோங்க, அல்லது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் போடுங்க. என்ன கோர்ஸ் இதுல வேணுமோ அந்த கோர்ஸையும் நீங்க எடுத்துக்கோங்க. செலக்ட் ஆன் மோட் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே கேட்கும், அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த குரூப் ஏ, குரூப் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இதா டிவைட் பண்ணிருக்காங்க. குரூப் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ்னா இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற இந்த கோர்சஸ் எல்லாமே குரூப் ஏல வரும். குரூப் பில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற கோர்சஸ், இதை அபார்ட் ஃப்ரம் இதை தவிர உங்களுக்கு வேற கோர்சஸ் எல்லாமே வரும். இப்போ குரூப் ஏலையும் குரூப் பிலையும் நீங்க எப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 கோர்சஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பி ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட், தேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. குரூப் பிலையும் உங்களுக்கு சில கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க அதையுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும் பாத்தீங்கன்னா இஸ் சார்ஜ் 1000 இஸ் சார்ஜ் ஃபார் செலக்ஷன் மேட் ஃப்ரம் ஈச் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 1000 ரூபாய். நம்ம ஈச் குரூப்புக்கும் நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்து இங்க வந்து உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே, உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. இதான் பெர்மனன்ட் அட்ரஸ்னா பெர்மனன்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்க இங்க என்ன பண்ணணும்னா என்டர் பண்ணணும் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ உங்களுடைய மெயிலை நீங்க செக் பண்ணி பாருங்க, அதுல ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வந்து நீங்க அதுல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ முதலையே நீங்க டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து பிடிஎஃப்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க, அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்டா தான் பேமெண்ட் டீடைல்ஸ். ஸோ இவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்குது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். எந்த எரரும் இல்லாம நீங்க ஈஸியாவே பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆன்லைன்
அப்ளிகேஷன் வந்து Feb 9th வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து April 13th தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட். எக்ஸாம் வந்து பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 28th. அதுக்கு முன்னாடி 24th வந்து இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர் அப்ளிகேஷன்லேயே நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். 3 ஊர் கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. உங்களுக்கு எது நியர்பையோ நீங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு ஊர் வந்து எந்த ஊர் அப்படிங்கறத 3 ஊர் சொல்லியிருக்காங்க. பட் எந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம ஹால் டிக்கெட்டை வந்து 24th வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த ஹால் டிக்கெட்ல நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து எந்த ஊர்ல எந்த இடத்துல வந்து எக்ஸாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு April 28th. ஸோ நீங்க வந்து 1 hour ப்ரியரா அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் சென்டர்ல நீங்க இருக்கணும். ஸோ நீங்க வந்து எந்த பால் பென்னோ பென்சிலோ எதையும் கொண்டு வர தேவையில்லை. ஒன்லி ஹால் டிக்கெட் வந்து மஸ்ட். ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. 120 கொஸ்டின்ஸுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அல்லது பயாலஜி. ஸோ ஈச் சப்ஜெக்ட்ஸ்லையும் 40 மார்க்ஸ். இதுல வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வில் பி 100. டியூரேஷன் வந்து 2 hours. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து 2 hours. அதே மாதிரி நீங்க சப்போஸ் நீங்க MCQல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த பயாலஜி சப்ஜெக்ட் நீங்க எடுக்கல அப்படின்னா பயாலஜிக்கு பதிலா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தவங்க என்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா பிஃபார்ம், ஃபார்மாடி, BASLP கோர்ஸ் பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு MCQ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க ராங்கா ஆன்சர் பண்ணாலும் அதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் உங்களுடைய 12th சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அட்மிஷன் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தெளிவா. ஸோ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது இதுல இருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க்கும் டெலிகிராம், வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மஸ்டா நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இவங்களுடைய என்னென்ன கோர்சஸுக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் டீடைல்டா பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.